தம் அடிப்பேன், அப்பப்ப சரக்கும் அடிப்பேன். நீ குடிக்கிறியோ குடிக்கலையோ அதெல்லாம் விஷயம் இல்ல. எனக்கு எப்பவும் கம்பெனி கொடுக்கணும். நீ என் கணத்துல கிஸ் பண்ணிக்கலாம், பண்ணிக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோ. ஆனா லிப்ல பண்ணவே கூடாது. மத்தபடி மத்த விஷயம் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். அபிஷியலி ஆர் பர்சனலி என் மைண்ட் செட்டுக்கு ஏத்தவன் கூட நான் டிராவல் பண்ணுவேன். யார் கூட போறேன், எங்க இருக்கேன் இதெல்லாம் கேட்கவே கூடாது. நைட்டு திரும்பி வரதும் வராம அங்கே ஸ்டே பண்றதும் பிளான பொறுத்து இருக்கு. சில டைம்ல நைட் ஷிஃப்ட் நானே ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி டைம்ல உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணா, நீ என்ன மிஸ் பண்ணா, நீ வீடியோ கால் வரலாம். ஆனா நேர்ல வந்து தொந்தரவு மட்டும் பண்ணக்கூடாது. அது லிமிடெட் கண்டிஷன்ஸ் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். நீ எனக்கு எப்ப வேணாலும் ரொமான்டிக்கா மெசேஜ் பண்ணலாம், ஆனா செலக்டிவா பண்ணவே கூடாது. அப்ப என்ன பிரயோஜனம்? நீ செல்ஃபிஸ் வீடியோஸ் என்ன வேணா எடுத்துக்கலாம், ஆனா சோஷியல் மீடியா ஹேண்டில்ல போஸ்ட் பண்ணவே கூடாது. உன்னோட FB ப்ரொஃபைல்ல இன் ரிலேஷன்ஷிப்னு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணவே கூடாது. நான் போட்டாலும் எவனும் நம்ப மாட்டான். எனக்கு எப்போ பசிச்சாலும் எனக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணணும். உன்னால செஞ்சு கொடுக்க முடிஞ்சாலும் நீ செய்யலாம். என் பெர்மிஷன் இல்லாம சண்டையே போடக்கூடாது. என் பர்த்டே அன்னைக்கு இந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அது இது எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, நீ உன்னோட பர்த்டேவும் என்கிட்ட கேட்காம கொண்டாடக்கூடாது. புரியுதா? அப்ப இதுக்கு பேரு அடிமல்ல. இவனுக்குலாம் ஒரு கல்யாணம், இவளுங்க வேற அவனை ரெடி பண்ணி வேற கூப்பிட்டு வந்துருக்காங்க. சுபா, பெரியவங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோ. என்னடா சுபா அபிநயத்துல பண்ற? ஆம்பளை பிள்ளைக்கு எவடி இந்த ஆரத்தை போட்டது கைட்டுங்கடி. ஆம்பளை சிங்கத்தை பொட்ட புள்ள பேர் ரெடி பண்ணிருக்காளுங்க. போடுங்கடி புது மாப்பிளைக்கு இந்த செயின. யோ புடியா, அவன் இப்பதான் இந்த வீட்டு புது மாப்பிள்ள, நான் எப்போ பழைய மாப்பிள்ள. போயா, ஆல்ரெடி உனக்கு போட்டதெல்லாம் போட்டு தள்ளிட்டீல, அவர் அடி மறுபடியும் என்ன? போயா குடுத்துட்டு போடா. கவரிங் குறும் கொடுத்து ஏமாத்திடுவாங்க. முதல்ல போய் வாசி. டேய் வாடா, டைம் ஆகுது, நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன்? என்ன சுபா இதெல்லாம்? இல்ல விவினா, இதெல்லாம் ஓகே தான். இது நான் என் அக்கா கிட்ட சொன்னேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஏங்க, இவனுக்கு தான் அறிவில்ல. நீங்கெல்லாம் வயசுல இவ்ளோ பெரியவங்களா இருக்கீங்களே, இவன் பேச்சு கேட்டு இங்க வந்திருக்கீங்க. உங்க யாருக்குமே அறிவில்ல. இங்க இந்தமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. ஏமா, எல்லாம் உன் நல்லதுக்கு தானமா சொல்றாங்க. யார் சொல்ல? கோனே தூ தப்பு மாறு. என்னம்மா மாப்பிளைய அறையுங்கற? என்ன அடிப்பே நீ? என்னையா சொன்னா? ஆமா ஒண்ணுதான். நடி பேசிட்டே இருந்தா இப்படி ஒரு அரை விட